ஒரு காலத்தில் காடாக இருந்த பகுதி. இங்கே வந்து காட்டில் யாரும் வந்து வழிபாடு செய்ய மாட்டாங்க. இந்த முனி மகாமுனின்னுவாங்க. இவர் வந்து இந்த காட்டில் வழிபாடு செஞ்சார். அப்படி வழிபாடு செய்யும்போது சிவபூதகணம் சங்கு வாசிக்கும். கைலை மலையிலேருந்து சிவபூதகணம் நேராக வந்து வழிபாடு செய்யும்போது சங்கு வாசிக்கிறது இன்னமும் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. சிவசிவா கீழே திருக்காட்டிப்பள்ளி தலம்பேர் பெருமானே. அதே மாதிரி இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தின்னுவாங்க. இங்கே சைடில் 4 பேர் பார்ப்பீங்க. அது இல்லாமல் இங்கே கீழே இருக்காங்க பாருங்க. இவர் யாருன்னா விஷ்ணு பெருமாள். பெருமாள் வந்து தட்சிணாமூர்த்தி கூட அமர்ந்து இருப்பார் கீழே. தட்சிணாமூர்த்தியை வணங்கினா யோக நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பெருமானே பெருமானே. அதே மாதிரி நண்டு வழிபட்டு விநாயகர். நண்டு இருக்கிறாரு. தெரியுது பாத்தீங்களா? ஆமாங்கய்யா, அது நண்டு. இங்க மட்டும் அது ஸ்பெஷல். இவருங்கய்யா, இவர் அதான் கந்தர்வன். அந்த அவர் வந்து தண்டா வந்து வழிபட்டார் விநாயகர். வழிபட்டதுனால கடகராசிக்கு பரிகார ஸ்தலம். சரிங்க. இவர் வந்து யோக இவர் வந்துட்டு முக்தி லிங்கம், தசலிங்கத்தை கொண்டவர். இவர் அகஸ்தீஸ்வரர் புலஸ்தீஸ்வரர் இரட்டை லிங்கம் ஒரே பானத்துல இருக்கு. இது வந்து ரொம்ப அபூர்வமானது. இவர் வந்துட்டு பண்ணா முக்தி கிடைக்கும். அவர் வந்துட்டு தரிசிச்சா பூஜை பண்ணா முக்தி கிடைக்கும் ஒரு ஐதீகம். சரிங்க. இவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு வழிபட்டா அந்த அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்கும். பிரம்மேஸ்வரர் வந்துட்டு பண்ணா. சரிங்க. பிரம்மேஸ்வரர், முனீஸ்வரர், கபாலீஸ்வரர் ஒரு சாமி இருக்கு சென்னையில. கபாலீஸ்வரர் அது மாதிரி பிரம்மேஸ்வரர் பெருமாள் எல்லாமே வந்துட்டு எல்லா லிங்கமும் கொண்டு வருது. கீழே திருக்காட்டுப்பள்ளி திருவெண்காடு பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் இருக்கு பெருமானே. நன்றிங்க. சிவாய் நம்ம மெயினாக சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.